ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஆர்எஸ்குரா புக் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சம் பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சம் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு வித்தியாசமான சம் பாருங்க. ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, அவங்களுக்கு பக்கத்துல இருக்காங்களே, அவங்களுக்கு அடுத்து இருக்கவங்கள பார்த்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவன் வந்து என்னோட சன் இருக்கான் இல்லையா, ஸோ அதாவது அவன் வந்து என்னோட ஒய்ஃபோட சிஸ்டர் இன்லான்னா யாரு, அண்ணனோட தம்பியோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் தான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையன் அவங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே ஒவ்வொரு லைனாக படிச்சுட்டு என்ன பண்ணணும், அதை டயக்ராமா, அதாவது ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. அவன் வந்து என்னோட ஒய்ஃப், அப்போ அந்த பாய் இருக்காங்க இல்லையா, அந்த மனுஷன் இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் அப்படின்னா எப்படி போடுவோம், இந்த மாதிரி பக்கவாட்டில் போடுவோமா, அவரோட ஒய்ஃபோட சிஸ்டர் இன்லானா யாரு, இவருக்கு ஒரு பிரதர் இருப்பாங்க, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பிரதர் இருப்பாங்க. அந்த பிரதரோட ஒய்ஃப் தான் சிஸ்டர் இன்லா, இவங்களோட பையன் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களோட பிரதரோட பையன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரே சைல்டு தான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்னோட பையன் அந்த பையனுக்கு என்ன ரிலேஷன், அப்போ என்னோட பையனா எங்கே வரும், இங்கே வருமா? ஸோ அப்போ என்ன வரும், அதாவது சிஸ்டர் பிரதர் இருக்காங்களே அவங்களோட பசங்க அப்படின்னு வரும். இவருக்கு மாமா பையன், இவருக்கு அத்தை பையன் அப்படின்னு வரும். அப்போ என்ன ஒரு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கசின் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அவங்க என்ன வேணா சொல்லியிருக்கட்டும், பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா யாருக்கு யார் எந்த மாதிரி உறவு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.